வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது. விவாதத்தின் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்து பேசினார். இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விவாதத்தில் இறுதியில் நள்ளிரவு 2 மணியளவில் இந்த மசோதா வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் இந்தியாவில் மாநில சுயாட்சி காப்பாற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெற்றது. கூட்டாட்சி கோட்பாடு இந்தியாவின் வலிமை எனும் கருத்தரங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடகா உயர்கல்வித்துறை அமைச்சர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது 2019 முதல் கம்யூனிஸ்ட் திமுக இணைபிரியாமல் உள்ளதாகவும், இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையுடன் உள்ளவர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் கூறினார். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியல் அமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாகியுள்ளதாக கூறியுள்ளார். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ள மத்திய பாஜக அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துள்ள அவர், இதனை திரும்பப் பெறாவிட்டால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் எனவும், கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டும் என்றும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை கடிதத்தின் வாயிலாக மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் நேரம் என்பதால் சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்டெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக சீமான் விமர்சித்துள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே பெருங்காமல்லனூரில் உள்ள வீர தியாகிகளின் நினைவு தூணுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 18 ஆண்டுகள் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக என்றும், வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றாது ஏன் என்றும் திமுக அரசுக்கு சரமாரி கேள்வி எழுப்பினார். மேலும் ஜாகிர் உசேன் கொலை வக்ஃபு வாரிய நிலம் தொடர்பாக நடத்தவும் கூறினார். அதிமுகவில் இல்லாமல் இருந்திருந்தால் தான் யாராக இருந்திருப்பார் என்பதை சைதை துரைசாமி கண்ணாடி பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கழகப்படி பக்கமே தலை வைக்காமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் அரசியலுக்கு வருபவர்களுக்கு கழகத்தின் இயக்க பணிகள் குறித்து என்ன தெரியும் என்று விமர்சித்துள்ளது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எனவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வலியுறுத்தி இருந்த நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கருத்துக்கள் வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகளின் விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரி முறையீடு செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரிக்கும் அமர்வில் இடம்பெற்றிருக்கும் நீதிபதி கே ராஜசேகர், அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் சகோதரர் என்பதால் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் முறையிடும்படி தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் 4 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெருங்காமல்லனூரில் வீர தியாகிகளின் நினைவு தூணுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசு தமிழர்களின் உரிமையை காக்கும் செயல்களில் அக்கறை செலுத்துவதில்லை எனவும், 2 மாநிலங்களுக்கு இடையே சர்ச்சையை உருவாக்கும் திரைப்படத்தில் வரும் காட்சிகளை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு எதிரான மொத்த வழக்குகளையும் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக நிர்வாகியாக இருந்த ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும்,
இந்த வழக்குகளை சிபிஐக்கோ சிறப்பு புலனாய்வு குழுக்கோ மாற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிபதிகள் ஞானசேகரனுக்கு எதிராக பதியப்பட்டுள்ள வழக்குகள் குறித்து விரிவான விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதோடு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தள்ளி போய்விட்டதாக தெரிவித்தார். அதுகுறித்து மத்திய அரசு எந்த முனைப்பையும் காட்டாமல் அமைதி காப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பில்லாமல் வளர்ச்சி திட்டங்களையோ நலிந்த மக்களுக்கான நலத்திட்டங்களையோ நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னையில் எந்த இடங்களிலும் தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறங்களோ கலப்படமோ கண்டறியப்படவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டை உணவு பாதுகாப்பு அலுவலகத்தில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் பல்வேறு சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் கலப்படம் இல்லாத பாதுகாப்பான மண்டலமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் எந்த இடத்திலும் தர்பூசணி பழத்தில் செயற்கை நிறங்கள் கலக்கப்பட்டதாக புகார் வரவில்லை எனவும், பொதுமக்கள் கவலையின்றி பழங்களை வாங்கி உண்ணலாம் எனவும் தெரிவித்தார். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக அரசுதான் இந்து சமய அறநிலையத்துறை பெயரில் கோயில் சொத்துக்களை நிர்வகித்து வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வக்ஃபு சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வாகம் செய்வதற்குத்தான் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இஸ்லாமிய பெண்களின் உரிமையை திமுக அரசு எதிர்ப்பதாகவும் சாடினார். மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் சிறுபான்மையினருக்கு அச்சம் தரும் வகையில் உள்ள பிரிவுகளை நீக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவையில் கச்சத்தீவை தாரை வார்த்தது மாபெரும் வரலாற்று தவறு என சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் அதனை வரவேற்றிருப்போம் என்றும், அதனை விட்டுவிட்டு 4 ஆண்டுகளாக சும்மா இருந்துவிட்டு தேர்தலுக்காக திமுக கபட நாடகம் ஆடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களை ஏமாற்றிய வழக்கில் நிறுவன இயக்குநர் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் இரண்டாவதாக கோரிய ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி, தேவநாதனின் சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை கொடுக்கலாமா என்பது குறித்தும் அவரின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். கோவை யானை வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளியது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் முன்னேற்றம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கோவையில் யானை வழித்தடத்தில் சட்டவிரோத மண் கடத்தல் குறித்து விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. மேலும் கொள்ளை நடந்த பகுதியில் வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பு புலனாய்வு குழுவில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என கூறி வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மதுவிலக்கு மானிய கோரிக்கையின் போது எதிர்பார்த்த அறிவிப்பு வரவில்லை என்றால் ஒத்திவைத்த போராட்டத்தை தொடருவோம் என தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெற்ற அச்சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏஐடியுசியின் மாநில தலைவர் பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம், காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் அண்ணாமலையை ஆளுநராக்கி விடுவார்கள் என நடிகர் எஸ். வி. சேகர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை பற்றியும் அதன் தலைவர்களை பற்றியும் அண்ணாமலை தரக்குறைவாக பேசிவிட்டதால் அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். மேலும் தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுத உதவும் நபர்களை அவர்களை தேர்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து டிஎன்பிஎஸ்சி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேர்வு எழுதும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கென உள்ள விதிமுறைகளை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் பின்பற்றுவதில்லை எனவும், மத்திய அரசின் தேர்வுகளில் விதிமுறை பின்பற்றப்படுவதாகவும் கூறி மாற்றுத்திறனாளி ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணையின் போது பதிலளிக்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. முக்கியமான விவகாரங்களில் பதிலளிக்க ஏன் கால அவகாசம் கேட்கிறீர்கள் எனவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
மே 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடு தழுவிய போராட்டத்திற்கு அனைத்து இயக்கங்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என பிருந்தா காரத் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத், கருத்தியல், கலாச்சாரம், சமூக துறைகளில் இந்துத்துவா சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவதாக தெரிவித்தார். மேலும் இதை போராடி தோற்கடிக்க வேண்டும் எனவும், வர்க்க மற்றும் வெகுஜன போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசு பேருந்து டிக்கெட்டுகளை இ-சேவை மூலம் முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்துகளில் பயணிக்க விரும்பும் பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாகவும் முக்கிய பேருந்து முனையங்களிலும் முன்பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இதை எளிமைப்படுத்தும் விதமாக இ-சேவை மையங்கள் மூலம் பேருந்துகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு மற்றும் ரத்து செய்யும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்துவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் செய்யாத திட்டங்களை மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்ந்த பின்னர் செய்வோம் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளார். சென்னை ஓஎம்ஆர் சாலை கந்தன்சாவடி பேருந்து நிலையம் அருகில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு செய்வதில் அதிமுக தான் முதலிடம் என்றும், திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் எந்த திட்டமும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்றும் குறை கூறினார். வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரானோர் அனைவருமே இந்து விரோதிகள் என ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமருக்கு கடிதம் எழுதிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெட்டிஷன் பார்ட்டி ஆகிவிட்டதாகவும், வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் அனைவருமே இந்து விரோதிகள் தான் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். தொடர்ந்து திமுக ஆட்சி நீடித்தால் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்துதான் என கூறிய அவர், பாஜகவில் அண்ணாமலை மாற்றம் என்பது புரளிதான் என தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் உள்ள மங்களநாதர் கோவிலில் மரகத நடராஜரை காண கொளுத்தும் வெயிலில் கால் கடுக்க பக்தர்கள் காத்திருந்தனர். மங்களநாதர் கோவிலில் விலை மதிப்பில்லா பச்சை மரகதக்கல் நடராஜர் சிலை உள்ளது. இந்த நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டு அருள் பாலிப்பார். ஆனால் ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டுமே சந்தன காப்பு களையப்பட்டு பச்சைக்கல் மரகத மேனியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அவரை 3 நாட்கள் தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாய்லாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இரு நாட்டு உறவுகளையும் மேம்படுத்தும்படியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் கிழக்கு நோக்கு கொள்கை மற்றும் இந்தோ பசிபிற்கான தொலைநோக்கு பார்வையில் தாய்லாந்து சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு முகமைகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும், இறைய குற்றங்களில் சிக்கிய இந்தியர்களை பத்திரமாக திருப்பி அனுப்பிய தாய்லாந்து அரசின் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். வணிக வளாகங்கள், உணவு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் மே 15ஆம் தேதிக்குள் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். ஆங்கிலம் மற்றும் பிற மொழியில் குறிப்பிடப்படும் கடை நிறுவனத்தின் பெயரினை தமிழ் எழுத்துக்களை விட சிறிய அளவிலான எழுத்துக்களில் பெயர் பலகையில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும், குறிப்பிட்ட காலத்திற்குள் தமிழ் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் மீது ஆய்வு செய்யப்பட்டு விளக்கம் கேட்கும் அறிவிப்பு வழங்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இங்கு வருகிற 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற இருந்த நிலையில் புனரமைப்பு பணிகள் முழுமை அடையவில்லை என்றும், கோயில் மணல் கடத்தல் மற்றும் பல லட்சம் ரூபாய் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷாபானு, ஸ்ரீமதி அமர்வு கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் திருப்பணிகள் குறித்து சென்னை ஐஐடி குழு மற்றும் வழக்கறிஞர் ஆணையர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். இந்தியாவின் அடுத்த கட்ட விண்வெளி முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க சுனிதா வில்லியம்ஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தனியார் கல்லூரியில் ஆண்டு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பணிகள் 1.5 ஆண்டுகளில் நிறைவு பெறுவதோடு சிறிய ரக செயற்கைக்கோள்கள் அனுப்ப இந்த இடம்தான் சரியானதாக இருக்கும் என தெரிவித்தார். இளைஞர்கள் செயற்கைக்கோள்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை எடுத்து தயாரித்தால் தொழில் வாய்ப்புகள் வளரும் எனவும் அப்போது அவர் தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் சாலையோரம் நின்ற தனியார் பேருந்து மீது பைக் மோதிய விபத்தில் போக்குவரத்து சிறப்பு காவல் உதவியாளர் உயிரிழந்தார்.
சேலையூர் போக்குவரத்து சிறப்பு காவல் உதவியாளர் சிவகுமார் பணி முடித்துவிட்டு ஆலத்தூர் வழியாக வந்தபோது அவரது இருசக்கர வாகனம் அங்கு நின்றிருந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சிவகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ஆம்னி பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் தம்பதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூவி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேட்டு மற்றும் அவரது மனைவி ஜோதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கந்தம்பட்டி ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் வந்த டேங்கர் லாரி மீது மோதி இருவரும் நிலை தடுமாறி விழுந்தனர். அப்போது லாரியின் பின்பக்க சக்கரம் இருவர் மீதும் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். கணவனை கண்டுபிடித்து தரக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 8 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காட்டுமன்னார் கோயில் அருகே பிரமிளா தனது கணவருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வேலைக்கு செல்வதாக கூறி சென்ற கணவர் திரும்பி வரவில்லை என்றும் கண்டுபிடித்து தருமாறு பிரமிளா போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பிரமிளா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து அப்பெண் தர்ணாவை கைவிட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மீன்பிடி தொழிலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டப்பணிகள் மாயனூர் கதவணை அருகே நடைபெறுவதால் அங்கே மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடாது என பொதுப்பணித்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 2000 பேரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தடையை நீக்க கோரி மீனவர்கள் கரூரில் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் விளைவிக்கப்படும் எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புளியங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் எலுமிச்சை பழங்கள் தரமானதாக இருக்கும் என்பதால் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் அவைகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி செல்கின்றனர். தற்போது இப்பகுதியில் விளையும் எலுமிச்சை பழங்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளதால் விற்பனை அதிகரிப்பதோடு நல்ல விலை கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரத்தில் புதிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை வரவேற்று பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். கடந்த ஆண்டு சங்கராபுரம் வருவாய் வட்டத்திலிருந்து பிரிந்து பானாபுரம் வட்டமாக மாற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள ஒரு தனியார் கட்டிடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பானாபுரம் மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தென்காசியில் இருந்து கேரளா சென்ற அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஆரியங்காவு பகுதியில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது திருவனந்தபுரம் நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்தில் கேரள மாநிலம் அஞ்சல் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்பவர் மறைத்து வைத்திருந்த 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காணாமல் போன சாமி நகைகளை மீட்டுத் தரக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிப்பட்டி ஏரியில் அமைந்துள்ள நீர் மாரியம்மன் கோயில் அம்மன் சிலையில் இருந்த 5 சவரன் தங்க நகைகள் திருட்டு போன நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. 1 மாதம் கடந்தும் நகைகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சியின் ரம்மியமான சூழலை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கொடைக்கானல் பகுதி முழுவதும் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது. மேலும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த சாரல் மழையுடன் கூடிய ரம்மியமான சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். ரயிலில் உள்ள படுக்கையில் கம்பி இல்லாதால் பயணி ஒருவர் கயிறு கட்டிக் கொண்டு பயணம் மேற்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பழனியைச் சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவர் தனது மனைவியுடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து பாலக்காடு செல்லும் விரைவு ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது அவர் படுக்கையில் கம்பி இல்லாமல் இருந்ததால் கயிறு கட்டிக்கொண்டு இரவு முழுவதும் ஆபத்தான நிலையில் பயணம் செய்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் முறையான வசதிகளை ரயிலில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக வந்த கார் மோதி பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சென்னை நந்தனம் SM நகரை சேர்ந்த பாபு என்பவருக்கு திருமணமாக 2 மகன்கள் உள்ளனர். இவர் தேனாம்பேட்டையில் உள்ள கண்ணாடி விளக்குகள் விற்பனை கடையில் பணியாற்றி வந்துள்ளார். அவர் பணியாற்றும் கடை அருகே உள்ள டீ கடையில் டீ குடித்துவிட்டு பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அவ்வழியாக அதிவேகத்தில் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பாபு மீது மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பவானி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் தாக்கல் செய்துள்ள மனுவில் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வருவதாகவும் அதனை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறியுள்ளார். சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் உள்ளூர் மக்கள் தங்களது விவசாய பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படும் எனவும் இந்த வழித்தடத்தை சுங்கச்சாவடி சாலையாக மாற்றுவதில் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் தங்கேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் சிலர் முறைகேடாக பட்டாசு தயாரித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் உரிய அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்களை கொண்டு பான்சி ரக பட்டாசுகள் தயாரித்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த பட்டாசு தயாரிக்கும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர்.